வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து எக்ஸாக்டாக 17ஆம் தேதி. ஸோ என்ன நடக்க போகுது? ஆகஸ்ட் 17லேருந்து 1 மந்த் செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து இந்த முறை கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷனோட பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சூரியன் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் 30 நாட்கள், அதாவது 1 மந்த் அது டிரான்சிட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செவ்வாய் வந்து இந்த கேதுவோட இருந்தது. செவ்வாய்னா வந்து வெடிக்கிறது, போராட்டம், ஒரு அதிகார பலன், ப்ளஸ் வந்து கேதுவோடு சேரும் போது சில விளைவுகள்லாம் நான் ஏற்கனவே ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தேன். பட் அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதையும் பண்ணலை. இப்போ எல்லாரும் கேட்டதுக்காக இப்போ இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒன்லி ஃபார் அந்த மந்த்லி டிரான்சிஷனில் ஏதாவது உலகளாவிய ஆபத்தோ இல்லை உலகளாவிய விளைவுகள் ஏதாவது பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது என்னென்னா, சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது. இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு வரைக்கும் தான் இருக்குது. இது யாரெல்லாம் பாதிக்கும்? உலகத்தில் நடக்கக்கூடிய பாதிப்புகள், விளைவுகள் என்னெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். முதல்ல சூரியன்னா எனர்ஜி, அவ்வளோதான். நீங்கள் பாயிண்ட்டுக்கு கிளியராக வந்துடலாம். சூரியன்னா எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, உங்களுக்கு வந்து லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, ஆல் டைப் ஆஃப் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எனி டைப் ஆஃப் எனர்ஜி. இயற்கையான ஒரு சக்தி, இயற்கையான ஒரு பவர் வந்து ஏதோ ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, அது ஒரு எனர்ஜியில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, அந்த எனர்ஜியில் வந்து ஏதோ ஒரு விஷயம் மாறப்போகுதுன்றதை காமிக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். இது உலகளாவிய விஷயம். இது வந்து இந்த நாடு, இந்த ஊர், இந்த விஷயம் நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பல. உலகத்துக்கு உண்டான ஒரு பலனாக இருக்குது. இப்போ இந்த எனர்ஜியில் சடனாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் ஒரு பாதிப்பை கொடுக்குற மாதிரி வருது. ஏன்னா அது கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. கேது வந்து ஒரு விஷயத்தை உருமாத்துறது, ஒரு எனர்ஜியை வந்து வேற ஒரு எனர்ஜியாக உருமாத்துறது, ஒரு விஷயத்தை வந்து அழிக்கிற சக்தி கேது கிட்ட உண்டு. ஏன்னா கேது தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அழிப்பது. இப்போ அழிவு அப்படிங்கிறது, இப்போ மனிதன் பிறக்கிறான், பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு எனர்ஜியோட வாழ்கிறான், அவனுக்கு இளமை இருக்குது, அவனுக்கு சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வந்து மரணம் அடையும். அப்போ தான் அவனுக்கு அடுத்த பிறவி, அல்லது இந்த மரணம்னா அது முடிவு, அவ்வளோதான். அதுதான் அந்த கேதுவுடைய வேலை. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, இது என்ன மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி பண்ண போகுது. இப்போ உலகம்னு எடுத்துகிட்டு பூமின்னு எடுத்துட்டோம்னா, இப்போ சிம்மத்தில் தான் இந்த சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகுது. சிம்மத்தில் சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் பார்ட், கிழக்கு பகுதியில், ஈஸ்டர்ன் பார்ட்டில் வந்து இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது குளோபலாக பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்டை நீங்கள் மார்க் பண்ணலாம். அது மிடில் ஈஸ்ட்டாக இருக்கலாம், அது நார்த் ஈஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட், சவுத் ஈஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது ஈஸ்டர்ன் பார்ட் ரிலேட் பண்ணி தான் இது வருது. ஒன்று. ரெண்டாவது, இது வந்து என்ன நடக்கும், யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இயற்கையாக வரக்கூடிய, அதாவது இயற்கையால் வரக்கூடிய அழிவுகளில் சவுண்ட், அதாவது லைட் ஆர் சவுண்ட் ஆர் ஏதாவது ஒரு ரசாயன மாற்றங்களால ஒரு எனர்ஜி பேஸில் உண்டான ஒரு அழிவுகளை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சூரியன்னா வந்து ராஜா, கிங்கு. சூரியன்னா ராஜா. சூரியனா டாப் மோஸ்ட் பொசிஷன். இப்போ டாப் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 1, 2, 3, டாப் மோஸ்ட் 1, 2, 3 எடுத்துக்கலாம். இப்போ உலக தலைவர்லாம் இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் அ கண்ட்ரி, இப்போ பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, ஸோ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த டாப் 1, 2, 3 இவங்க தான் வந்து அந்த பவர்ஸை வந்து அவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன சிஸ்டமேட்டிக்காக அந்த மக்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். இது நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் அவங்க வந்து சிந்திக்கிற விஷயம் வந்து பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க, பயங்கர எக்ஸ்ட்ரானரி டேலண்டாக இருக்கலாம், ரொம்ப வருஷம் ரூல் பண்ணியிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இந்த முறை அதை சிந்திக்கும் பொழுது சில தவறுகளை செய்ய வைக்கிறதுக்கு இந்த கேது வந்து உருவாக்கும். ஸோ சூரியன்னா அரசன், சூரியன்னா அந்த தலைமை பதவி, சூரியன்னா ஒரு ஆட்சியாளர், சூரியன்னா ஒரு அதிகாரம் அப்படின்னு இருக்கு. ஒரு அரசாங்க அதிகாரியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுக்கு அது குளோபலாக கனெக்டாக இருக்குது, அதுக்கு ஒரு அதிகாரம். அப்போ அந்த இடத்துல அது கேது என்ன பண்ணோம், தவறான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ இல்லை முயற்சி பண்ணுறதுக்கோ இல்லை சிந்திக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்குது இந்த முறை. இது ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் பார்த்தேன். அதில் என்ன தெரியுதுன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் சொன்ன மாதிரி 17ஆம் தேதி சூரியன் கேது கன்ஜெக்ஷனாக இருக்கும். அதுக்கு செகண்ட் ஹவுஸில் செவ்வாய், அது வாக்குஸ்தானத்தில் அதிகார ஸ்தானத்தில் வருது. அப்போ என்னென்னா, ஒரு ராஜா கிட்ட யார் வந்து அவங்களுடைய ஆக்ஷன், அதாவது அவங்க ஒரு கமாண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆக்ஷனை வந்து யார் செய்ய போகிறாங்க, அவங்களுடைய தளபதிகள் தான் செய்வாங்க. அப்போது ராஜாவுக்கு வந்து யார் வந்து அந்த 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 கமாண்டை ரிசீவ் பண்ணி செயல்முறையில் செயலாக்க போகிறாங்களோ அவங்களுடைய சூழ்நிலை இங்கே நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். மக்கள், அதுதான் மக்களுக்கு தான் அது எல்லாமே ஒரு சாமானிய மக்களுக்கு தான். அந்த இடத்துல அந்த மக்கள்னு வரும்போது அது சரி, ஒரு கூட்டம்னு எடுத்துக்கிறோம். இப்போது சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதோட கேது கன்ஜெக்ஷன் ஆகுது. அதுக்கு அடுத்த ஹவுஸில் அந்த கமாண்ட் பண்ணுற இடத்துல செவ்வாய் வருது. அதை அதிகாரிகள் கேட்குறாங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, செயல்முறையில் கொண்டு வராங்க. அந்த சூரியனுக்கு கரெக்டாக 8th ஹவுஸில் சனி இருக்குது.
7th ஹவுஸில் ராகு இருக்குது. அப்போது அதை எதிர்நோக்கி அதை கேட்குறவங்க யாராக இருப்பாங்க? மக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு திருப்திகரமாக இருக்குமா? அதை சொல்கிறத கேட்பாங்களா? மனதுக்கு ஒரு இனிமையாக இருக்குமானா? இல்லை. அப்போ ஒரு போராட்டம், அப்போ ஒரு போராட்ட வெடிப்பு, அப்போ அதில் ஒரு பெரிய வருத்தம், அதில் ஒரு பெரிய பெயின். அப்போ மக்களுக்கும் ஆளுமையில் உள்ளவங்களுக்கும் ஒரு போராட்ட களம் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் காமிக்குது. ஸோ ஒரு பக்கம் ஒரு அரசர் இருக்கார், ஒரு ராஜா இருக்கார். நான் ராஜாங்கிறது அந்த காலத்துலேருந்து சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு ஆளுமையில் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சிஸ்டம், அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதை மக்களுக்கு பிடிக்கல, வெடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பலன். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இயற்கையாகவே இப்போ மரம் செடி கொடி எல்லாமே இயற்கை தான். லைட்டு, சூரியனோட வெளிச்சம் இயற்கை தான். அப்போ காற்று இயற்கை தான், சத்தம் இயற்கை தான். இந்த இயற்கையா இல்லை நீர், ஒரு வாட்டர் ரிலேட்டடாக, இல்லை பூமி, எதுவாக இருந்தாலும் இயற்கையான ஒரு எனர்ஜிலேருந்து தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த எனர்ஜியில் ஏதோ ஒன்று ஒரு மோசமான எனர்ஜியாக திடீர்னு மாறும் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ஆங்கிளில் நான் யோசிச்சு சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம் அல்லது திடீர் ஒரு பெரிய பேர் இழப்பு அல்லது ஒரு பெரிய விபத்து இல்லை ஒரு பெரிய இழப்பு இல்லைனா ஒரு சதி திட்டம் அப்படிங்கிறது அந்த சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா முக்கியமான ஒரு தலைமையில் உள்ளவங்களுக்கு எதிராக சில சதி திட்டமோ இல்லை சில ஒரு 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 துரோகம், ஏதோ ஒரு முயற்சியில் அவங்கள வந்து தாக்குறாங்க இல்லை அழிக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இது காமிக்குது. இதெல்லாம் வந்து இந்த சூரியன் கேது கன்ஜெக்ஷன்ஸ்னால வருது. மெயின் சூரியன் வந்து லார்ட் ஆஃப் லைட்டு, கண்களுக்கு வந்து முக்கியமான அதிபதியாக வர்றாரு. ஸோ கண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் இது தொடர்படையுது. இதெல்லாம் நான் வந்து ஒரு நிறைய அனலைஸ் பண்ணதால நான் சொல்கிறேன். இது உலகத்துக்கே நான் பொருத்தி சொல்கிறேன். அதில் சப்போஸ் சில பேர் கேட்பாங்க, இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இது எந்த அளவுக்கு பொறுத்துருது அப்படின்னா, எல்லாமே நான் டைரக்ஷன் கொடுக்குறேன். அது வந்து ஈஸ்ட், கிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம், அல்லது மிடில் ஈஸ்ட், அல்லது கிழக்கு இல்லை நார்த் ஈஸ்ட், இது சம்மந்தப்பட்ட ஒரு இடம். இதில் எனர்ஜினா நிறைய இருக்கும். இப்போ கேதுன்னு பார்த்தீங்கன்னா, கேதுவோடைய ரூட்டெல்லாம் எடுத்து பார்த்தேன். அது வந்து ஆயுதம், அது கேது சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு மருத்துவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணாலும் கூட அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் கேது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கேது என்றால் ஒரு விஷயத்தை வந்து அழிக்க, கெட்டதை அழிக்கிறது கூட கேது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகும்போது சூரியன் வந்து சுப்ரீம் எனர்ஜி. ஒரு சுப்ரீம் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்தி மதம் சார்ந்தது, ஒரு கோயில் வழிபாடு தலங்கள், இதெல்லாம் கூட இந்த சூரியனுடைய அம்சத்தில் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம், நமக்கு தேவையான வேண்டுதலை கேட்குறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு நாட்டில் ஒரு சாமானியன் என்ன கேட்பார்? அவருக்கு தேவைகள் யார்கிட்ட கேட்க முடியும்? ஒரு அரசன்கிட்ட தான் கேட்க முடியும். அந்த அரசனை வந்து மக்களால் இப்போ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மாதிரி ஒரு சுப்ரீமான பவர் தான் ஒரு தெய்வீகமான இடம். அதுக்கு ஒரு ஆலயம், ஏதோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம், அந்த இடத்துல கேது சூரியன் கன்ஜெக்ஷன் ஆகுறதும் ஏதோ ஒரு ஆபத்தை குறிக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இதெல்லாம் அந்த ஆகஸ்ட் மாதம் இது எல்லா இடத்துலையும் நடந்துடும், எல்லாமே நடந்து முடியும்னு கிடையாது. இது வந்து அனலைஸ் பண்ணதில்லை. எங்கேயோ அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துறதுனால நான் இது ஒரு வீடியோவை நிறைய பேர் கேட்டதுனால கொடுக்குறேன். ஸோ யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியுங்கிறதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி, அது இயற்கை நேச்சர் ரிலேட்டடு. ரெண்டாவது வந்து அதிகார துஷ்பிரயோகமோ இல்லை தவறான முடிவுகளோ அதை வந்து செயல்முறையில் கொண்டு வந்து வரக்கூடிய பாதிப்புகள், மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கிளர்ச்சி, மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு போராட்ட நிலை அப்படிங்கிறது, இரு தலைவர்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு, அதனால் வரக்கூடிய விளைவு, சடன் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோதல் போக்கு, துரோகம், ஏமாற்று வேலை, இல்லை சடனாக வந்து ஹெல்த் லாஸு, இல்லை ஏதோ ஒரு மோசமான ஒரு விளைவு, இதெல்லாமே அந்த டாப் பொசிஷனில் உள்ளவங்களுக்கு தான். அது அரசியல் அரசாங்கத்துறையில் உள்ள டாப் பொசிஷன், டாப் 1 to 3 எடுத்துக்கலாம், இல்லை 1 2 மெயினாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மதம் சம்மந்தப்பட்டது அல்லது அது சார்ந்த ஸ்தலங்கள் சம்மந்தப்பட்டதுன்னு இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இது அடுத்தது. இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள விஷயங்கள்னால வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவில் பார்க்கும்போது இந்த கன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது 1 month பீரியட். ஸோ இந்த 1 month பீரியட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதில் குறிப்பாக சில பேர் கேட்பா அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன தான் கொடுக்க போய் ஜென்ரலாக சொல்லிட்டேன். அதில் யாரெல்லாம் வந்து அந்த சிம்மம் சம்மந்தப்பட்ட லக்னம் இல்லை ராசி சம்மந்தப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்னா இது ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகும். ஸோ உலகத்தில் உள்ள எல்லாருடைய ஹாரோஸ்கோப் என்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு அப்சர்வேஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். பார்ப்போம். நம்ம ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் 16க்குள்ளே இது என்னெல்லாம் கொண்டு போக போகுதுன்னு பார்த்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவை நான் வந்து செப்டம்பருக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ. லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து தொடர்ந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த சர்வீஸில் வந்து நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் டீமில் வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ட்ரான்ஸ்லேஷனை அப்சர்வ் பண்ணுறேன். அதில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது, உலகளாவிய பலன்கள் எப்படி இருக்கும், எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துட்டுருக்கேன். இண்டிவிஜுவலுக்கு வந்து ராசி மட்டும் இல்லாமல் லக்னத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஒரு டஃபஸ்ட்டு ஜாப் நான் ஃபேஸ் பண்ணுறது இந்த ராசி லக்னம் காம்போ தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
எந்த டிரான்சிட் இருந்தாலுமே அட்வான்ஸாக இப்போ சனி பயிற்சி நடந்தால் 3 months to 6 months அட்வான்ஸாகவே அதை பிளான் பண்ணி கொடுத்துரும். குரு பயிற்சிக்கும் மினிமம் 3 months உங்களுக்கு அட்வான்ஸாக தான் கொடுக்கும். ஏன்னா உங்களோட பிளான் என்னன்றதை நீங்கள் முன்னாடி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். எங்கள் டீமில் உள்ள ஆஸ்ட்ராலஜிஸ்ட் பெஸ்ட்டாக அவங்களால முடிஞ்சதாக அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணிங்க. வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்டை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் வந்து நிறைய வீடியோ லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாருமே வாஸ்து கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அதுக்கு மேலே டவுட் வந்தால் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே அழகாக எப்படி வீடு மேப் பண்ணலாம், எப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றது ஐடியா கிளியராக கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, புக் பண்ண போகிறீங்க. ஃப்ளாட்லாம் 100% வாஸ்து பண்ண முடியாது. பட் முடிஞ்சளவுக்கு அவங்க இப்போலாம் நிறைய வாஸ்து கம்பெனிஸ்லாம் பார்த்து தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அதில் வந்து எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகும், உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி என்ட்ரன்ஸ் மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. அந்த ஃப்ளாட்டோட நம்பர் நீங்கள் என்னன்றதை பார்க்க வேண்டியது. ரூம்ஸில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ் நான் சொன்னேன், பூஜை ரூம் ரொம்ப முக்கியம், கிச்சன், பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், பூஜை ரூம் அண்ட் கிச்சன், பாத்ரூம். இது கரெக்டாக வந்துட்டாலே சூப்பர். மீதி வந்து சப்போஸ் செகண்ட் பெட்ரூம் ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் தப்பாக வருது, பரவாயில்ல. ஸ்டடி ரூம் கொஞ்சம் சரியாக வரல, பரவாயில்ல. ஸ்டோர் ரூம் தப்பாக வருது, அதெல்லாம் கூட பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேர்ஸ் அதே மாதிரி பிரம்மஸ்தானம் சொல்கிற வீட்டுடைய சென்டர் பார்ட் கரெக்டாக. இது வாஸ்துவில். நியூமராலஜி, ஒரு நியூபார்ன் குழந்தை இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஏஜில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அது வந்து அந்த விதியில் நல்லபடியாக அந்த சேஞ்சஸ் கொடுக்கணும், அது கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு எதில் பண்ணாலுமே கொடுக்காது, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி நியூமராலஜி வீடியோ நிறைய கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள், செல்ஃபாகவே கரெக்ட் பண்ணிங்க. அது எல்லாமே அந்த கால்குலேஷனும் கொடுத்துருக்கேன், செல்ஃபாகவே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ஸ்டார் என்ன, உங்கள் தசாபுத்தி என்ன மாதிரி லைஃப் போக போகுது அப்படிங்கிறத க்ளீனாக கண்டுபிடிக்கலாம். தசை வந்து கிளியராக பிக்சர் கொடுத்துரும், இப்படி தான் லைஃப் போக போகுதுன்னு ஒரு கிளியராக பிக்சர் கொடுத்துரும். அது ஹெல்த்லியாக என்னன்னு சொல்லிட்டு ட்ரான்சிஷனில் மந்த்லி ட்ரான்சிஷன் ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இது டோட்டலாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். எதுக்கு தான் சர்வீஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கோம், www.lifehoroscope.in. அண்ட் இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. டிஸ்பிளேல தெரியிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீமோட நம்பர்ஸ். டோட்டலாக நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஆதரவை லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.